ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 1.4ல் 5th சம் பார்க்குறோம். ஷோ தட் த ஃபங்க்ஷன் எஃப், ஒரு ஃபங்க்ஷன் n to n கொடுத்துருக்காங்க. சரியா, n to n மீன்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் தான். அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எம் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ப்ளஸ் 3. எஃப் ஆஃப் எம் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ப்ளஸ் 3 இதான் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன். இது வந்து ஒரு 1 to 1 ஃபங்க்ஷனானு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எஃப் ஆஃப் எம் என்ன எழுத போகிறோம் அப்படின்னா எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ப்ளஸ் 3. இதில் வந்து எஃபோட ஃபங்க்ஷன் என்னென்னா n to n அப்படிங்கிறதுனால அப்போ எம் என்னவாக தான் இருக்கும். எஃப் ஆஃப் எம் எல்லாமே பார்த்திங்கன்னா 1 2 3 4 இப்படி தான் போகும். ஏன்னா அது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நம்ம ஒரு 4 நம்பர் எடுத்துக்கலாம், 1 2 3 4. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எம் ஈக்குவல் டு 1. அப்போ எஃப் ஆஃப் எம் என்ன வரும், 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 3. ஸோ 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 3 எவ்வளோ வருது, 5. ஸோ எஃப் ஆஃப் எம் ஈக்குவல் டு 5. எம் ஈக்குவல் டு 1க்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 5 கிடச்சிருக்கு. அதே மாதிரி எம் ஈக்குவல் டு 2 போடலாமா. ஸோ எஃப் ஆஃப் எம் எவ்வளோ வரும்னு பாருங்கள், 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் 3. அப்போது 2 ஸ்கொயர்னால் 4 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 எவ்வளோ வருது, 4 ப்ளஸ் 2 6 ப்ளஸ் 3 9 வருது. ஸோ எஃப் ஆஃப் எம் ஈக்குவல் டு 9 கிடைக்கும். இதே மாதிரி m ஈக்குவல் டு 3 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எம் எவ்வளோன்னு பாருங்கள், 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ப்ளஸ் 3. ஸோ 3 ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு 9 ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 15 வரும். ஆட் பண்ணிங்கன்னா 15. ஸோ 15. தென் லாஸ்ட் m ஈக்குவல் டு 4 வரை நம்ம செஞ்சால் போதும். ஸோ எஃப் ஆஃப் m ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 3. ஸோ 16 ப்ளஸ் 4 ப்ளஸ் 3. ஸோ எவ்வளோ வருது பார்த்திங்கன்னா 23 வரும். ஸோ எஃப் ஆஃப் எம் ஈக்குவல் டு 23. இது மாதிரி நம்ம ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டே போகலாம். ஓகேவா. இப்போ இதை ஆர்டர் பேர் இந்த எம்ங்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். ஈக்குவல் டு எம் 1க்கு 5, 2க்கு 9, 3க்கு 15, 4க்கு 23. ஓகேவா. இதை வச்சு நம்ம ஆரோ டயக்ராம் வரைய போகிறோம். ஆரோ டயக்ராம் வரைஞ்சி தான் இதை வந்து நம்ம 1 to 1ன்னு ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ 1 to 1ன்னு நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த எம்முக்கும் எஃப் ஆஃப் எம்முக்கும் நம்ம வரையக்கூடிய ஆரோ டயக்ராம் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இமேஜ் இருந்தால் அது 1 to 1 அப்படி இருக்கான்னு பார்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு எம்மில் என்ன வரையலாம், என்ன எழுதலாம்னா 1 2 3 4 இப்படி போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி எஃப் ஆஃப் எம்லேயும் பார்த்திங்கன்னா போய்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நிறைய நம்பர்ஸ் இருக்குது. பட் நம்மளுக்கு வந்து இருக்கிற நம்பர்ஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1 அப்படி போய்கிட்டே இருக்குது, 5 அப்படி போய்கிட்டே இருக்குது, 9 அப்படி போய்கிட்டே இருக்குது, 15 அப்படி போய்கிட்டே இருக்குது, 23 அப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு தேவையான நம்பர்ஸை மட்டும் நம்ம மார்க் பண்ணி எழுதிக்கிறோம். மற்றதை டிட்டோவாக போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆரோ டயக்ராம் வரைகிறோம். ஃபஸ்ட்டு M1க்கு வந்து 5, 2க்கு வந்து 9, 3க்கு 15, 4க்கு 23 இல்லையா. ஸோ இந்த மாதிரி வரைஞ்சதுனால எவ்ரி எலமெண்ட் இன் M have an image f of M. ஸோ எவ்ரி எலமெண்ட் இன் M has one image. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இமேஜ் இருக்குது. ஸோ it is a 1 to 1 function. 1 to 1 ஃபங்க்ஷன் எழுதலாம். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர், வெரி ஈஸி ஒன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.